காலித் அகமது என்ன பின்புலம், என்ன உங்களுடைய பூர்வீகம்? என்ன காதல். நாளைக்கு என்னுடைய பிள்ளைகள் இங்கே நல்லா வாழணும். லைஃப்பில் நான் ரொம்ப மிஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஸ்டில் ரோட்டில் தண்ணின்னு ஏதோ கையை நீட்டி கேட்குறாரு. உடனே போய் நாங்கள் அவரை நிறுத்தி தண்ணி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஒன்றுமே பேச்சு இல்லை அப்படிங்கிற ட்ரெஸ்ட்டில் ரூலே இருக்குது. எத்தனை லட்சம் வேணால் திறந்துனாலும் வாங்க மாட்டோம். என்ன ஞாபகம் இருக்கா? ஒரு 2 மாதம் கழித்து எங்களுக்கு பண்ணுங்க. நீங்கள் தான் பேய் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரியான எந்த இது நாள் வரைக்கும் உங்களுக்கு எந்த அமானுஷ்ய அனுபவம்? சுடுகாட்டுக்குள்ளே போய் சிக்கன் பிரியாணி சாப்பிடுங்க. பூவாரத்தில் 10 நாள் கழிச்சு 5 நாள் கழிச்சு வெறும் புழு புழுக்கள் மட்டும் மற்ற உடல்களோ இல்லை கடலில் வந்து ஒதுங்கக்கூடிய தோல் இல்லாத உடல்கள் இல்லை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும். வணக்கம் நண்பர்களே, லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே, நம்ம விதவிதமான மனிதர்களை சந்தித்து உரையாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம அரங்கத்திற்கு வந்திருப்பவர் காலித் அகமது என்ற நண்பர். இவரிடம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய விசித்திரமான பல விஷயங்கள்லாம் இருக்கும். ஏன்னா உறவுகள் அப்படின்னு ஒரு அமைப்பை வச்சுட்டு அதன் மூலமாக எண்ணற்ற ஆதரவற்ற உடல்களை வந்து இறுதி காரியம் செய்து அவங்கள நல்லடக்கம் பண்ணுற பணியை ஒரு கடமையாக செஞ்சுட்டு வர்றாரு. அவரை இன்றைக்கி நம்ம உரையாடுவோம். வணக்கம். வாழ்க்கை வளமுடன். காலித் அகமது என்ன பின்புலம், என்ன உங்களுடைய பூர்வீகம்? என்ன? எனக்கு சொந்த ஊர் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் மதுராம்பட்டினம்ங்கிற ஊர். வீட்டுக்குள்ளேயே வளர்ந்த பிள்ளைகள். எத்தனை பேர் நீங்கள்? நாங்கள் மொத்தம் 4 பசங்க. நான் கடைசி. அண்ணாக்கள் வெளிநாட்டில் பயணிக்கிறாங்க. எல்லாருமே ஆண் பிள்ளைகள் தான்? ஆண் பிள்ளைகள். 2 அண்ணா வெளிநாட்டில் இருக்காங்க. ஒரு அண்ணா ஊர்லேயே சொந்த தொழில் பார்த்துக்கிறாங்க. பள்ளி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வீடு, பள்ளி, விளையாட்டு கூட எங்களுடைய மில்லுக்குள்ளேயே தான் நாங்கள் எல்லாமே முடிஞ்சுப்போம். பெரிய லெவலில் வெளியிலும் கிடையாது. ஒரு வெளி உலக தொடர்பே இல்லாமல் ஒரு ஆமாம் 11, 12 வர்றதுக்கப்புறம் நண்பர்கள்னு வெளியில் வரும். அதுவும் நான் தான் முக்கியமாக வெளியில் வர்றது. மற்ற யாருமே அதிகமாக வீட்டை விட்டுலாம் வரமாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் வளர்ந்த பிள்ளைகள். எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தீங்க? நான் ஊரில் இமாம் சாஃபின்னு சொல்லி ஒரு ஸ்கூல். மதராசான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியான? இல்லை பள்ளிக்கூடம், நார்மல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நம்ம படித்தோம். ஸோ அதுக்கப்புறம் கல்லூரி வாழ்க்கைக்காக சென்னையை தேடி வரும். 12th முடிச்சுட்டு எங்கள் வீட்டில் என்ன ஆசைன்னா வெளிநாட்டில் போய் பையன் படிக்கணும் நல்லா அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஒரு டிப்ளமோ ஏதாவது எடுக்கலாம். 12th முடிச்சு டிப்ளமோ அப்படிங்கிற மாதிரி பனிமலரில் படித்து முடித்தோம். அங்கே சில அரியர்கள் வச்சு கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணி அப்போ வெளிநாட்டு வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாவது திருப்பியும் இன்ஜினியரிங் படிக்கிறோம். முடிச்சிட்டாச்சு வெளிநாடு என் பிள்ளையை ஏற்றி விட்டுருணும். ஏன்னா எங்களுடைய அப்பா என்னவா இருந்தார்? அப்பா ரியல் எஸ்டேட்டு, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கல்லூரி படிக்கிறப்ப தான் மரணிச்சாங்க, இன்ஜினியரிங் படிக்கிறப்போ. அப்போ சரி இன்ஜினியரிங் முடிச்சிட்டாச்சு, என் பிள்ளை வெளிநாடு போயிடணும். ஏன்னா எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு போனால் தான் எல்லாமேங்கிற ஒரு கட்டமைப்பு. அந்த பகுதி வந்து கடலோர பட்டினம் சார்ந்த ஒரு பகுதியில் வெளிநாடு போனால் தான் பொண்ணு கொடுப்பாங்க. வெளிநாடு மாப்பிள்ளை, அமெரிக்க மாப்பிள்ளை, அமெரிக்க வீடு கட்டிடுவான், அது பண்ணிடுவான், இது பண்ணிடுவான்னு சாக்ரிஃபைஸ் லைஃப் தான் இன்றைக்கி நிறைய ஆண்கள் வாழ்கிறது. அந்த ஒரு ஆசையில் தான் எங்கள் வீட்லேயும் இருந்தாங்க. பட் நம்மளுக்கு சமூகத்தின் மீது ஏதோ ஒரு வித காதல். நாளைக்கு என்னுடைய பிள்ளைகள் இங்கே நல்லா வாழணும். ஏன்னா ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா யாருக்கு இன்வெஸ்ட் பண்ணோம்? என் பிள்ளைங்க நாளைக்கு நிம்மதியாக வாழணும். இன்றைக்கி ஒரு லைஃப் இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது. எப்போங்க கிடைக்குன்னா ஒரு 45 வருஷம் கழிச்சிங்க. நீங்கள் செத்ததுக்கு அப்புறம் எப்போ சாவுன்னு யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி தான் நாங்கள் இந்த சமூகத்தில் வாழ்கிறதுக்கு முன்னாடி என் பிள்ளைகள், நாளைய தலைமுறைகள், என் அண்ணன் பிள்ளைங்களோ யாரோ வாழ்கிறப்ப ஒரு சுதந்திரமான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும். நல்ல சுகாதாரம், நல்ல கல்வி, நல்ல மருத்துவம், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழணுங்கிற ஒரு விஷயத்தில் தான் நம்ம சமூகத்துக்குள்ளே வரோம். இதில் குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா வந்து நம்ம சாலை ஓரம் மனிதர்களை நம்ம நிறைய பேர் சந்திச்சிருக்கோம். சில பேர் எங்கள் வாழ்க்கையை திருப்பி போட்டவர்கள் நிறையா மனிதர்கள் இருக்காங்க. காரணம் என்னென்னா எல்லாத்தையும் பேசினாலும் எல்லாருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும். அதில் சில கதைகள் ஒரு ஒரு விதமான மாற்றங்கள் நம்ம மனசில் வரும். நான் வாழ்கிற வாழ்க்கை பிளெஸிங்டா, உண்மையாகவே இறைவன் எனக்கு நல்ல. சென்னையில் வந்து நீங்கள் வந்து மேன்ஷன் மாதிரி இருந்தீங்களா? வீடு எடுத்து டிப்ளமோ படிக்கிறப்ப என் அண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட இருந்தோம். இன்ஜினியரிங் ஹாஸ்டல் வாழ்க்கை. சரி. அப்போ எப்பயாச்சும் தான் வெளியில் வந்துட்டு போகிறது. நீங்கள் இப்போ கல்லூரி படிப்புலாம் முடிஞ்ச பிறகு வேலைக்கெலாம் எங்கேயும் போகலையா?
இல்லை தொழில் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல என்ன தொழில் பண்ணுறீங்க? சொந்தமாக மில்லு இருக்குன்றல ஆயில் தொழில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி சில இடத்துல என் அண்ணன் கம்பெனிலேயே வேலை பார்த்தோம். அந்த மாதிரி சூழ்நிலைகள். ஆனால் பெருசாக யார்ட்டையும் போய் நம்ம வேலை பார்க்கல. இல்லை இப்போ உங்களுடைய அடையாளமாக மாறி இருக்கிறது வந்து உறவுகளுடைய இது அமைப்பு, உங்களுடைய அமைப்பு சார்ந்து நீங்கள் ஏகப்பட்ட கிட்டத்தட்ட 7000 உடல்களை, ஆதரவற்றவர்களுடைய உடல்களை அடக்கம் செஞ்சுருக்கீங்க. எப்படி உங்களுக்கு வழக்கமாக நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு உதவுவோம், ஆனால் வந்து இதை வந்து ஒரு தொடர் பணியாக செய்கிறது அப்படிங்கிறத வந்து எந்த இடத்துல முடிவு பண்ணீங்க? ஏன்னா ஒரு இறுதிச்சடங்கு அப்படின்னா ஒன்று உறவுகள் தான் வந்து சேர்ந்து பயணிப்பாங்க. ஏன்னா உங்களுடைய அமைப்பே வந்து ரொம்ப நல்ல அழகான பேர் வச்சுருக்கீங்க, உறவுகள். எல்லாருமே இந்த பூமிக்கு நம்ம எல்லாருமே வந்து உறவுகள் தானே. பூமிக்கு வந்திருக்கிற எல்லாருமே வந்து வந்தேரிகளும் சொல்லிக்கலாம், இல்லை உறவுகளும் சொல்லிக்கலாம், எல்லாருமே நம்ம வந்து நண்பர்கள் தானே. அப்போ அப்படி ஒரு அழகான பெயர் வச்சுருக்கிறீங்க. எந்த புள்ளியில் நீங்கள் வந்து இது பண்ண ஆரம்பிச்சிங்க? முதல் அனுபவம் என்னது? நான் சொல்லியிருந்தேன்ல, நம்ம சாலையோரம் நிறையா மக்களை பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போ நான் கிரசன்ட் பிளட் டோனர்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு டீமில் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸ்டில் இன்றைக்கும் இருக்கேன். இது 2014 அந்த மாதிரி காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. பயணிக்கிறப்ப ரத்த தேவைகள் நிறையா வரும். அப்போ என்ன பண்ணுவோன்னா, அந்த பொங்கல் தீபாவளி வந்துட்டா நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நம்ம ஆவடியிலலாம் நிறையா பேர், ஏன்னா நான் படித்தது பட்டாபிராம் தாண்டி ஆலி முகமது சாலிஹுங்கிற இன்ஜினியரிங் காலேஜ். அப்போ என் நண்பர்கள் ஒரு 4 பேரை கூப்பிட்டுட்டு, ஏன்னா நமக்கு ஆர்வம் தனியாலாம் போய் பண்ணிட முடியாது அவ்வளோ சீக்கிரம். அப்போ ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு, அவரை போய் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறோம். எல்லாம் விட்டு போயிட்டாங்க. எனக்கு இதுக்கப்புறம் என்ன இருக்குது, நான் செத்தா என்னை யார் எடுத்து அடக்கம் பண்ணுவாங்கிற ஒரு கேள்வி. அதை கடந்து போக ஆரம்பித்தோம். சரி, ஒரு வார்த்தையாக வாங்கிட்டோம், நம்ம போய் பண்ணிட்டோம், ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம், வேலை முடிஞ்சு. இல்லை இப்போ நீங்கள் வெளிநாடுகள் இந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் போகணுங்கிற எண்ணம் வரலையா உங்களுக்கு? இல்லை, கல்லூரி படிக்கிறப்பே நம்மளுக்கு எண்ணம் இருந்துச்சு, ஆசை. பட் நம்ம இந்த இடத்துல அவங்களுடைய கேள்விகள் நிறைய விஷயங்களை நம்ம அனுபவிக்கிறப்ப தான் இயல்பாகவே நம்ம படிக்கும்போது நமக்கு நம்ம வாழ்க்கை நம்ம குடும்பத்தை மேலே கொண்டு போகணும், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், திருமணம், பிள்ளைங்க அப்படின்னு தானே போவோம். உங்களுக்கு இந்த ஏதாவது ஒரு மரணம், ஏதாவது ஒரு எந்த புள்ளி வந்து இந்த காரியத்தை நம்ம செய்யணும் அப்படிங்கிற இதை துவக்க புள்ளியாக இருந்தது? ஒன்று அவங்க, ரெண்டாவது என் தந்தையுடைய மரணம். லைஃப்பில் நான் ரொம்ப மிஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஸ்டில் நான் அந்த காலேஜ் படிக்கிற கட்டத்தில் அவங்க நம்மளுக்கு தெரியும், அப்பா அம்மாவிட்ட எப்படி இருந்திருப்போம், எவ்வளோ நாள் பேசுவோம். ஹாஸ்டல் வாழ்க்கைங்கிறப்ப நண்பர்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கை. என் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் இருப்போம். பொழுது போகிறது விதியதும் தெரியாது, தூங்குறதும் தெரியாது. அந்த அளவுக்கான ஒரு ஜாலி வாழ்க்கை. பெற்றோர்கள்னாலே ஃபோன் போட்டால் பேசுகிற மாதிரி அப்படி ஒரு வைமா ஃபோனை வைமா அப்படிப்பட்ட லைஃப்பில் தான் நல்லா வாழ்ந்தேன். உண்மையை சொல்லணும்னா அப்படி தான் இருந்தேன். அந்த சூழ்நிலையில் என் தந்தையுடைய மரணம் எனக்கு வந்து பெரிய ஒரு 2015 ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குது. அப்போ நான் உணர்ந்த விஷயம் வந்து நம்ம கூட இருக்கிறவங்களும் முதல்ல நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது. அந்த ஒரு மரணம் என் மனசில் ஆக தெளிவாக பாதிச்சிருச்சு. அப்புறம் ஒருத்தர் ரோட்டில் போயிட்டு, அப்பா எப்படி உடல்நலம் இல்லாமல்? ஆமாம், ஹார்ட் பேஷண்ட்டு, ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் தகவல் வருது. இங்கே அந்த டயத்தில் வெள்ளம் சென்னையில் 2015 நவம்பர் டிசம்பர் அந்த இதில் போக முடியாத ஒரு சூழ்நிலை. கஷ்டப்பட்டு ஒரு மினி டெம்போவை பிடிச்செல்லாம் போன அனுபவங்கிறது ஒரு கார் கூட கிடையாது. அப்பா மரணத்துக்கு நீங்கள் அப்படி தான் போக வேண்டியது இருந்தது? ஆமாம், அந்த சூழ்நிலையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சாலையோரம் மனிதர்களை நிறைய பேரை போய் சந்திச்சப்போ ஒருத்தர் ரோட்டில் தண்ணின்னு ஏதோ கையை நீட்டி கேட்குறாரு. உடனே போய் நாங்கள் அவரை நிறுத்தி தண்ணி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஒன்றுமே பேச்சு இல்லை, வச்சாச்சு. அங்கே 100க்கு அடித்து பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க. எங்களுக்கு அப்போ என்னன்னே தெரியாது, என்ன பண்ணணும்லாம் தெரியாது. 100க்கு அடித்து சொல்கிறோம். அவங்க உடனே வண்டி வருது, போலீஸ் என்னென்னமோ செக் பண்ணுறாங்க. நாங்கள் ஓரமாக நிற்கிறோம். கேட்டாங்க, நீங்கள் என்ன இந்த மாதிரி சார் காலேஜ் படிக்கிறோம் அந்த மாதிரி சொன்னேன். சரி ஓகேப்பா அப்படின்னு எழுதி வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒரு வண்டி வந்துச்சு, ஏற்றிட்டு மார்ச்சேரி போயிடுச்சு. அப்போ அது எங்கே போகலாம் கூட எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த ஃபீல்டுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் போயிடும்ட்டாங்க. சரி ஓகே, அப்போ மார்ச்சேரி போகுதுன்ட்டு மார்ச்சேரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் கடந்துட்டோம். அப்போ திருப்பியும் ஆவடி தாண்டி பட்டாபிராம் சைடு ஒருத்தவர் பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடக்காரு. அவரை போய் தீபாவளிக்கு சந்திக்கிறோம். அப்போ அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறப்ப அவர் சொல்கிறாரு, தம்பி என் பக்கத்தில் ஒருத்தன் படுத்து கிடந்தான், ஒன்றும் பிள்ளைங்க என்னன்னா பேச மாட்டான், மோஷனி யூரினை போய்கிட்டு ஏன் இந்த மாதிரி தான் தலையெழுத்து, செத்து போயிட்டான். வந்தவங்க பஸ் ஸ்டாண்டுக்கு 1-2 பேர் தான் வருவாங்க. இந்து காலேஜுக்கு முன்னாடி உள்ள இது 1-2 பேர் தான் வருவாங்க. சொன்ன யாரும் கேட்கல. அப்புறம் ஒரு போலீஸ் வந்தார்ப்பா, நிப்பாட்டி சொன்னோடனே உடனே வண்டியெல்லாம் வந்து ஏற்றிட்டு போயிட்டாங்க. நானும் செத்தா அப்படி தானே எறும்பு மூச்சு போய் கிடப்பேன்.
அவனுக்கு சொல்ல நான் இருந்தேன், எனக்கு சொல்ல யார் இருக்கா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஒரு கொடுத்துச்சு. இந்த சமூகம் ஏன் இவங்களை கண்டு இவங்களை ஏன் இங்கே வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசில் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. அப்போ என்ன மாதிரி ஒரு பிள்ளைகள் அவங்களுக்கு இருந்திருப்பாங்க, என்ன மாதிரி குடும்பம் இருந்திருக்கும், எல்லாமே இருந்திருக்கும். பட் அப்படிப்பட்ட சூழ்நிலை இவங்க ஏன் ரோட்டுக்கு வராங்க அப்படிங்கிற ஒரு இதை எடுக்கிறப்ப அப்போ தான் ஒவ்வொரு ஆளாக சந்திச்சோன்னே அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான், நான் செத்தா என்னை யார் எடுத்து அடக்கம். இப்போ நீங்களும் நானும் என்ன ஆசை, நான் வீடு கட்டினாலும் சரி எது கட்டினாலும் சரி பணத்தை எப்படா தூக்குவான்னு தான் கேட்பாங்க. இப்போ முஸ்லீமாக இருந்தால் ஜனாசாவை எப்போ எடுப்பா, கிறிஸ்டினாக இருந்தால் பாடி எப்போ, இந்துவாக இருந்தால் பணம் எப்போ போகுது, அவ்வளோதான். பேர்லாம் கிடையாது, நமக்கு வச்சு கூப்பிட நம்ம பேசிக்கலாம். நான் பெரிய ஆளு, நான் பெரிய கம்பெனி ஓனரு, அது நம்ம சொல்லிக்கலாம். இதே ஒரு BMW வச்சுக்க சொல்லுங்கள், காரில் ஏற்றிடுவாங்களா பாடியை? ஏற்ற மாட்டாங்க. எவ்வளோ நாளைக்கு வீட்டுக்குள்ளே வச்சுக்க போகிறாங்க? அப்போ ஒரு சக மனிதனுடைய மரணம்ங்கிறது கண்ணியமாக பயணிக்கக்கூடிய விஷயம். அப்போ அந்த மரணத்தை இவங்களுக்கு நம்ம பிள்ளைகளை நின்று ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிற காலகட்டத்தில் 2017 நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து உறவுகள் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தொடங்குறோம். இதுதான் எங்களுடைய மெயின் இனிஷியேட்டிவாக. உங்கள் நண்பர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க என்ன? அப்போ மொத்தம் நாங்கள் 10 பேர். ஓ சரி. ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அலுவலகம் கிடையாது. ஒருத்தவங்க போயிட்டு அவங்க வீட்டில் உங்கள் வீடை மட்டும் நாங்கள் அலுவலகமாக எழுதிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பண்ண. இதில் உங்களுடைய அமைப்பில் எல்லா மதத்தவர்களும் எல்லாருமே இருக்காங்க. ஓ சரி. எல்லா மதம் எல்லா சாதி. காலிது ஃபவுண்டர்னா ரவி கோ ஃபவுண்டரு, ஜான்சன் இருக்காங்க, தீஸ்னான் இருக்காங்க. இங்கே எல்லா ரிலீஜியனை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. சரி சரி. மதம்ங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். ஓகே. நண்பர்களாக நீங்கள் சேர்ந்து இப்படி ஒரு காரியத்தை செய்யணும்னு முடிவு பண்ணி அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் நாங்கள் முடிவு பண்ணி தொடங்கிட்டோம். தொடங்கி எப்படா பண்ண போகிறோங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்கும். இல்லை, அந்த பெரியவர் சொன்ன வார்த்தை நானும் இறந்த பிறகு இப்படி தான் கிடப்பேன்ல அப்படிங்கிறது உங்களை தைக்குது, நம்ம செய்யணும்னு தோணுது. இதில் என்ன செய்கிறது? இவங்க இப்படி இறந்துட்டாங்கன்னா நம்ம ஏன்னா இறந்த பிறகு அதுக்கு முன்னாடி சொந்தக்காரன் செஞ்சாலே அதுக்கு அந்த இறப்பை கொண்டு போய் அடக்கம் பண்ணி காரியம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே பெரிய டென்ஷனான ஒரு இது. இதில் நமக்கு யாரும் தெரியாதவங்க, முன்பின் தெரியாதவங்க, அவங்களுக்கு சொந்தக்காரன் இருக்கலாம், அவன் வரலாம், என் ஜாதியின் அடிப்படையில் தான் பண்ணணுமா, ஒருத்தன் என் மதத்தின் அடிப்படையில் பண்ணணுமா, அது நாள் வரைக்கும் அவனை நான் ஒரு நாதையும் பார்த்துருக்காது. அந்த சூழலில் இந்த மாதிரியான காரியத்தை முன்னெடுக்கணுங்கிற இது எப்படி? முதல்ல தொடங்கிட்டோம். ஆதரவற்ற உடல்களை நல்லடக்கம் செய்ய போகிறோம். எங்களுடைய டேக்லைனாகவே அதை நாங்கள் வச்சு தொடங்கிட்டோம். அதுக்கப்புறம் நிறையா மார்ச்சரி போக ஆரம்பித்தோம், அங்கே பேச ஆரம்பித்தோம். போலீஸ் ஸ்டேஷன் தெரிஞ்ச யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா மூவ் பண்ண ஆரம்பித்தோம். பட் ஒரு 6 மாதம் ரொம்ப ஸ்ட்ரகிள் தான். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு பப்ளிக் ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க, ரயில்வே ஸ்டேஷனில் ஒருத்தர் இறந்து கிடக்காரு பிளாட்ஃபார்மில், நீங்கள் போய் பார்க்குறீங்களா அப்படின்னோடனே காலேஜ் அப்பயும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், ஆலி முகமது சாலிகில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் கிளம்பி பார்க்குறேன் ட்ரெயினில் அவர் அதே இடத்துல எல்லாம் தூங்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரியே தூங்கிட்டு இருக்காரு. ஆனால் எறும்பெல்லாம் சுற்றி இதாகுது. பட் பீப்புளை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்களுடைய வேலைகள் தான் ரொம்ப முக்கியம்னு போகக்கூடிய சூழ்நிலையில் வாழ்கிறோம். வாழ்க்கை அவனுக்கு அவன் ஓட்டம், யாரும் சக மனிதர் அப்படிங்கிறப்ப அவர் பார்க்குறோம். பார்த்துட்டு 100க்கு தகவல் சொல்கிறோம். அவங்க சொல்கிறாங்க ரயில்வே பிளாட்ஃபார்ம்னா ரயில்வே போலீஸ்க்கு வரும், 100 கண்ட்ரோல்னால் அவங்க வராங்க. எல்லாம் பார்த்துட்டு அப்போ தான் ஃபஸ்ட்டு எங்களுடைய கார்டை ஒரு போலீஸ்கிட்ட கொடுக்குறோம், ஒரு எஸ்ஐட்ட கொடுக்குறோம். சார் இந்த மாதிரி அன்னோன் பாடி எடுக்கிறோம், முடிஞ்சால் நீங்கள் கொடுங்க. எங்கே அடக்கம் பண்ணுவீங்கன்னு கேட்டால் தெரியாது. எல்லாத்தையும் உருவாக்கிட்டு அங்கே ஒரு மைனஸ் ஆகுற பாடி இங்கே கொண்டு போய் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது தெரில. அப்போ என்ன பண்ணோம், பக்கத்தில் உள்ள சுடுகாடு அங்கே உள்ளவங்கள்ட்ட போய் நாங்கள் கேட்குறோம், தாராளமாக கொண்டு வாங்க தம்பி, இங்கே ஒன்றும் ஃபார்மாலிட்டி கிடையாது, போலீஸ் டாக்குமெண்ட் தருவாங்க, அதை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, போலீஸோடு வந்துடுங்க, வரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் புலி ஏற்றி வச்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கிருஷ்ணாம்பேட்டை சுடுகாட்டில் இனியவன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஃபஸ்ட்டு ப்ராமிஸ். அடுத்தது மூலகொத்தலத்தில் தனசேகரன் அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க 2 பேருமே ஒரு பக்க பலம் மாதிரி ஒன்றா தம்பி பார்த்துக்கலாம். அவங்களுக்குமே இதில் தம்பிகள் பண்ணியிருக்காங்கல்ல, அதனால நம்ம புதுசாக வரோங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அது இல்லாமல் இந்த மாதிரி ஒன்று காரியத்தை செய்யும்போது நம்மளால் முடிஞ்ச பங்களிப்பு செய்யணும். மெயின் என்னன்னா எங்களுக்கு அப்போ தான் 22 வயசு, சின்ன பசங்க செய்ய வராங்க, துடிப்போடு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பரியல் கொண்டா எங்களுக்கு கான்டாக்ட் கிடைக்குது. மீனம்பாக்கத்தில் லாரன்ஸ் அப்படி ஒரு சுடுகாடு இருக்குன்னே நிறைய பேர் தெரியாது. மீனம்பாக்கத்தில் மெயின் ரோட்டில் இருக்குது. அவர் நீங்கள் எத்தனை மணிக்கு சொன்னாலும் குழி ஓட்டுவார். அந்த அளவுக்கு ஒத்த ஆள் தான்.
அவரே இன்சார்ஜ், அவரே எல்லாமே அவரே முடிச்சிடுவார். அப்படியே ஒவ்வொரு ஏரியா பழக்க ஆரம்பிக்கிற சுடுகாடை நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இப்போ எதுனா இது அடுத்தது காவல்துறை ஒரு பாடியை வச்சுட்டா 1 மாதம் வரைக்கும் அமரர் அறையில் இருக்கும். ரீசன் என்னன்னா அவங்களுக்கு மிஸ்ஸிங் கேஸ் எங்கே இருக்கா, அவங்களுடைய உடல் எல்லாத்தையும் விசாரிக்க வேண்டியிருக்கும். எல்லாத்தையும் நியூஸ் பேப்பர் விளம்பரம் எல்லாத்தையுமே கொடுத்து என்கொயரி பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு தகவல் சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கால் வருது அதே போலீஸ், அந்த யார் எடுத்து அந்த ரயில்வே அந்த மரணம் கொடுக்கல உங்கள்கிட்ட? இல்லை அதுதான் எங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு வர. ஓ சரி சரி சரி. அவர் ஃபோன் அடித்து சார் எனக்கு தெரியுதா நல்லா இருக்குல்லைங்க சொல்லுங்கள் சார். இல்லை நான் கேட்குறது ஒரு அந்த பிளாட்ஃபார்மில் ஒருத்தர் இறந்துட்டார், அதுதான் நீங்கள் விசிட்டிங் கார்டு கொடுக்குறீங்க, அவர் கேட்காரு எங்கே என்ன பண்ணுவீங்கன்னு கேட்காரு, உங்களுக்கு தெரில, அந்த மரணத்தை அந்த உடல் அடக்கம் பண்ணலையா? அதுக்கப்புறம் நாங்கள் போய் பேசி எல்லாம் பண்ணி சொல்லியாச்சு, சார் நீங்கள் எடுத்துகிட்டு வரேன்னா இந்த பரியல் கவுண்டுக்கு போகிறோம். ஓ இதெல்லாம் அவர்கிட்ட பேசினதுக்கப்புறம் இதெல்லாம் டக்கு டக்குன்னு பண்ணுறீங்களா? இதெல்லாம் நாங்கள் போய் ஏன்னா ஒரு சொல்கிறாங்க எங்கே கொண்டு போவீங்க பண்ணுவீங்கிறப்ப நம்ம அதுக்கான க்ளூ நம்ம சொல்லிட்டோம். அப்போ நான் உங்களுக்கு கூப்பிட்றேன் தம்பி ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சுட்டு. ஓ சரி சரி அப்படின்னு கரெக்டாக அதே மாதிரி 1 மாதம் கழிச்சு அந்த எஸ்ஐ லைனுக்கு வந்தாப்புல, சார் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அவர் பெக்கர் தான், யாருமே வரல, நானே வரேன் சார் கூட வந்து நானே இது பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் சொல்கிறோம் சார் எங்களுக்கு இதான் ஃபஸ்ட்டுன்றனே, அப்படியா நானே உங்களுக்கு கூட வரேன் அப்படின்னா அவர் மாலை பால் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்து போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு கவர்மெண்ட் வண்டி, இப்போ தான் எங்கள்கிட்ட ஒரு 7 வண்டி இருக்குது, அப்போல்லாம் வண்டியே கிடையாது, கவர்மெண்ட் வண்டிக்காக வெயிட் பண்ணி ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு பாடி முடிச்சுட்டு வந்து படுக்கிறப்ப ஏதோ உலகத்தில் நம்ம பெருசாக சாதிச்ச ஒரு கனவு, சந்தோஷப்பட்டுக்கல, பட் ஏதோ ஒன்று செஞ்சுருக்கோம். ஆமாம் ஏதோ ஒன்று இந்த சொசைட்டிக்கு நம்ம கொடுக்க போகிறோம், இல்லை ஏதோ ஒன்று எடுத்து சொல்ல போகிறோம், இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குன்னு. அப்போ அவ்வளோதான் 6 மாதத்துல ஒரு பாடி. அதுக்கப்புறம் அந்த இசை என்ன பண்ணுறாங்க, 4-5 செஷனில் இந்த பசங்க நல்லா பண்ணுறாங்க, கிளியராக பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு வர இன்னைக்கு 95% ஆஃப் போலீஸ் இந்த மாதிரி சென்னையில் நாங்கள் தான் பண்ணுறோம், செங்கல்பட்டில் 100% நாங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கோம், திருவள்ளூரில் பண்ணுறோம், திருத்தணியில் பண்ணிகிட்டு இருக்கோம், விழுப்புரம் ஜிஹெச்சில் கேட்டாங்கன்னா இங்கேருந்து ரயில்வே எதுவும் அங்கே அட்மிட்டில் இறந்து போகிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பண்ணுறோம், வாலாஜாபாத் இப்படி எல்லாம் அங்கங்கே நண்பர்கள் இருக்காங்க, அவங்கள வச்சு பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் மேக்ஸிமம் டிரைவர்ஸ் இருக்காங்க, வாலண்டியர்ஸ், ஜான்சன் ஒரு அண்ணா இருக்காங்க, அவங்க தான் அந்த சைடு ஃபுல்லாக பொறுப்பாளி. ஸோ அந்த அண்ணா அவங்க கேர் எடுத்து நம்ம பார்த்துப்பாங்க, டோட்டலாக எங்கே போகணும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும், டாக்குமெண்டேஷன் எல்லாமே எப்படின்ட்டு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கி வருஷத்துக்கு ஒரு 1300லேருந்து 1500 உடல்கள் வந்து நல்ல முறையில் பெற்ற பிள்ளைகளாக நின்று அவங்களுக்கு கடுமை செய்கிறோம். என்ன எல்லாமே வந்து புதைக்கிறவங்களா இல்லை எரிக்கிற? இல்லை 2 விஷயம்னே. புதைக்கிறதுங்கிறது அன்னோன், கண்டிப்பாக அன்னோன் வந்து புதைச்சி தான் ஆகணும். நாளைக்கு யாரோ ஒருத்தவங்க உரிய காவல்துறை அதை எடுத்து அது அவங்க கேஸ் பார்த்து இது பண்ணிப்பாங்க. அப்படி தேடி வரவங்களை பொறுத்து இருக்குது. சில பேர் வருவாங்க, சார் நாங்கள் பாடியை பார்த்துட்டு மேலே சாங்கிய சம்பிரதாயம் செஞ்சுட்டு போகிறேன்னு இருப்பாங்க. சில பேர் இல்லை அப்படின்னு அடுத்தது போகிறப்ப தான் அந்த பாடி எடுக்கிற சூழ்நிலை வரும். அது வரைக்கும் இதுவரை எங்களுக்கு வந்தது கிடையாது இத்தனை வருஷ பயணத்தில். ஆனால் நோனாகி வந்திருக்காங்க நிறைய பேர், மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இதாகி எங்கேயோ ஒரு ஊரில் இருக்கும் கம்ப்ளைண்ட், இல்லை கம்ப்ளைண்டே கொடுத்துருக்க மாட்டாங்க, அவர் அங்கே தான் இருப்பார், கோயம்பேட்டிலே தான் கிடப்பாரு, அப்போ கோயம்பேட்லாம் போய் பார்த்துக்கலான்ட்டு மாதத்துக்கு ஒரு தாட்டி வருது. அப்படி வந்து பார்க்குறப்ப ஆள் இல்லைன்னா எங்கன்னு சார் இல்லை இறந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப அப்போ வந்து ஃபார்மாலிட்டிக்கு அந்த சர்டிஃபிகேட்டுக்கு எல்லாத்துக்கும் இது பண்ணி கொடுக்குறது. மேக்ஸிமம் நோனை பெருவாரியாக நீங்கள் எல்லாமே புதைக்கிறது. வசதி இல்லாமல் இறந்து போகிறாங்கல்ல, இப்போ ரோட்லேயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, இல்லை யாரோ ஒருத்தவங்க இல்லை இறந்து போயிடுறாங்க, இல்லை வெளியூர்லேருந்து வெளி மாநிலத்துலேருந்து இங்கே வந்து வேலைக்கு வந்தவங்க எல்லாருமே ஒரு கம்பெனியில் போய் வட மாநிலத்தவர்கள் வேலை பார்த்துட முடியாது. சில பேர் கல் என்ன கிடைக்குதோ டெய்லி சேலரியில் வேலை பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட சூழலில் அவங்க எங்கள் முறைப்படி எரிக்கணும், எங்கள் முறைப்படி புதைக்கணும் அப்படின்னா நாங்கள் அதை பண்ணி கொடுத்துருவோம். சரி சரி. கடைசி பயணத்தை அவங்க என்ன முறையில் விருப்பப்படி செய்கிறீங்க செஞ்சு கொடுத்துருவோம். அஸ்தி வரைக்கும் வாங்கி கடைசியில் கொடுத்துருவோம். அஸ்தி நான் இங்கேயே நான் கரைக்கேன்னா பீச்சுக்கு என் டிரைவர் கூட்டிகிட்டு போய் பால் கற்பூரத்தை ஏற்றி எல்லாத்தையும் கடைசியாக பண்ணி கடைசி வரைக்கும் நின்று செய்கிறீங்க. இது வந்து ஒரு மன திருப்திக்காக சமூக கடமை நம்ம கடமை இல்லை நம்மளை மாதிரியே வந்த ஒரு உறவு, ஆனால் அதையே வந்து அது போகக்கூடாது அப்படிங்கிற கடைசியாக யோசிக்கிற ஒரு விஷயம், எங்கே பிறந்தான்னு தெரில, ஏதோ ஒரு மருத்துவமனையில் பிறந்திருக்காங்க, ஆனால் கடைசியாக அவருடைய உடல் ஏதோ ஒரு மருத்துவமனையிலேருந்து வெளியில் வருது. அப்போ எந்த மண்ணிலேருந்து எந்த மண்ணுக்குள்ளே போகிறார், இப்போ அவருடைய ஆத்மா நல்லபடியாக போகும். இப்போ இந்த பணிகளில் நீங்கள் கவனம் செலுத்தினா
உங்களுடைய குடும்ப சூழல் வீட்டில் அவங்கெல்லாம் இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க? முதல்ல வந்து ரொம்ப எதிர்ப்புகள் பயங்கரம். ம். அது இஸ்லாத்தில் இது வந்து எப்படி நற்காரியமாக பார்க்கப்படுதா இல்லைனா இது வந்து தேவையில்லாததா? உண்மையை சொல்லணும்னா எல்லா ரிலீஜியன்லையுமே இந்த பணியை ரொம்ப பெருசாக தான் சொல்கிறாங்க. நற்காரியமாக தான் பார்ப்போம். ஆமாம், நீங்கள் எந்த நல்ல விஷயம் செஞ்சாலுமே எல்லா ரிலீஜியனுமே நல்லது தான் சொல்லும். மனிதங்கிற ஒரு பிறவி மட்டும்தான் இதெல்லாம் இவங்க தான் பண்ணணும், இதெல்லாம் நீ ஏன் பண்ணுற, இதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுங்கிற வார்த்தையை நம்ம மேலே திணிச்சு நம்மளாம் இதாகிக்கலாம். நான் ஜெயிச்சு வர வரைக்கும் யாரும் என்னை பற்றி பேசிக்கிட்டே நல்ல அபிப்பிராயம் இல்லை. ஆனால் ஜெயிச்சு கொஞ்சம் வெளியில் வந்து அவரா நம்ம தம்பியாச்சே, அவன்கிட்ட எல்லா வேலையும் முடிஞ்சிருப்பா. நான்லாம் ரொம்ப வருத்தப்பட்ட விஷயம்லாம் நிறையா இருக்குது. ஒருத்தவங்க வீட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, கூட நின்று எல்லாமே நின்று பண்ணி கொடுத்துட்டோம். அவங்கள்ட்ட நன்றியெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்க மாட்டோம்.